ஜோதாபேகம் ஞாபகம் இருக்கிறதா? நமது ஓராண்டு திருமண நாள் அன்று நாம் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தோம். அங்கே சுவற்றுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஆம். சாந்த் பேகம் அங்கேதான் இருந்திருப்பாரோ என்று எனக்கு சந்தேகம் வருகிறது. சிறைச்சாலைக்கு மிக அருகில் ஒரு ரகசிய பாதை இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றுதான் கண்டுபிடித்தோம். உள்ளே சென்று பார்த்தால் அங்கு யாருமே இல்லை. இருப்பினும் சாந்த் பேகத்தை அங்கேதான் வைத்திருந்தார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. ஆனால் இப்போது அவர் எங்கிருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ என்பது தெரியவில்லை. எதற்காக குதா அவரை சித்திரவதை செய்கிறாரோ? கூறுங்கள் தாயே, ரகசிய இடங்கள் எத்தனை உள்ளது? நாம் இருக்கும் இந்த இடமானது, அதாவது என் அறைக்கு அருகில் தான் இருக்கிறது. என்ன? உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அங்கே செல். அங்கே ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவை திறந்து பார். இது என்ன மாயம் தாயே? இது மாயம் அல்ல, என் அறிவால் உருவானது. இதை நான் ஏன் உன்னிடம் கூறினேன் என்றால், வருங்காலத்தில் உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நீ இதை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். எது எப்படியோ, நாம் இவரை எப்பொழுதும் இங்கே அடைத்து வைக்க இயலாது. அதிக காலத்திற்கு இல்லை அதகம், இன்னும் சிறிது காலத்திற்கு தான். நிகார் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கட்டும், பிறகு மார்க்கம் தன்னால் கிடைக்கும். சில கதவுகளை நிகார் எனக்காக திறப்பாள், இன்னும் சிலவற்றை ஜலால். ஜலாலுக்கு நான் அனுப்பிய தகவல் சென்றிருக்கும் அபுமாலி அவர்களே? ஆம், இன்ஷா அல்லாஹ் அது அவருக்கு விரைவிலேயே கிட்டிவிடும். அவ்வாறென்றால் நான் கையில் வாளை பிடித்து ஜலாலுடன் போர் புரிவதற்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய உரிமைகளை நான் மீட்டெடுத்துக் கொள்வேன். நிச்சயமாக. ஒருவேளை என்னை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அவன் அலட்சியப்படுத்தி விட்டான். அத்தகைய கவலை வேண்டாம் இளவரசி. பொழுது விடியும் வரை நாம் காத்திருப்போம். நீங்கள் இப்பொழுது களைத்திருப்பீர்கள், சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஓய்வா? பல ஆண்டுகளாக நான் ஓய்வெடுத்து விட்டேன் அபுமாலி அவர்களே. இனி நான் எங்கு ஓய்வெடுப்பது? அவசரப்படுவது நல்லதல்ல நிகார். என்னுடைய படையினர் சிலர் ஆக்ராவில் புரட்சி தாக்குதல் நடத்த ஒளிந்திருக்கிறார்கள். ஆகவே நாளை விடிந்தவுடன் சில பிணங்களுடன் ஜலாலுக்கு செய்தி கிட்டியே தீரும். ஷகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இன்று காலை பஞ்சாபில் இருந்து செய்தி வந்திருக்கிறது. பஞ்சாபில் சில பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கிறது. முகலாய ராஜ்யத்திலிருந்து அந்த பகுதிகளை பறித்துக் கொண்டு விட்டார்கள். யாருடைய படைகள் என்று தெரிய வந்ததா? இல்லை ஹுசூர், ஃபராத் கான் அவர்கள் தங்களிடம் ஒரு மடலை ஒப்படைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை உடனே வரச் சொல். ஹுசூர், இளவரசி நிகார் மற்றும் அபுமாலியிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது. வாசித்து காட்டுங்கள். அவர்கள் முகலாய ராஜ்யத்தின் மீது போர் பிரகடனம் செய்திருக்கிறார்கள். அவர் விரைவிலேயே தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட ஆக்ராவிற்கு வரப்போவதாகவும், அது மட்டுமல்லாமல் இளவரசி நிகார் இந்த மடலுக்கு பதிலையும் கேட்டு அனுப்பியிருக்கிறார். அதற்கு பதிலை நான் பிறகு அளிக்கின்றேன். இப்போது தர்பார் முடிவடைகிறது. என்ன யோசிக்கிறீர்கள் ஷேன்ஷா? நான் என்ன கூறுவது ஜோதா பேகம்? என் சகோதரி என்னை வெறுக்கிறாள். என்னோட யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறாள். உங்களோடு ஒருமுறை கூட பேசவில்லை. பேசாமலேயே அவர் தாயாரை நீங்கள் தான் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறார் என்றால், உங்களுக்கு எதிராக அவர் மனதை யாரோ மாற்றி இருக்கிறார்கள் என்றும், இது ஒரு சதி வேலை என்றும் தெளிவாக தெரிகிறது. ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படி சண்டையிட்டுக் கொண்டால் அது எனக்கு சிறிதும் பிடிக்காது ஜோதா பேகம். இதே போல்தான் என்னுடைய சிறிய வயதில் மறைந்த என் தந்தையும் என் சிற்றப்பா கம்ரானும் இதே போல்தான் சண்டையிட்டுக் கொண்டார்கள். அரியணை, சிம்மாசனம், அதிகாரம். என் தந்தையார் அவருக்கு புரிய வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வைக்கவும் முயற்சி செய்தார். சிற்றப்பா மீது அதிக அன்பு வைத்திருந்தார். ஒரு சரீரத்தில் ஒரு கை இன்னொரு கையை வெட்டினால் நஷ்டப்பட போவது சரீரம்தான் என்பதை அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார். அதே போல் இன்று மீண்டும் அதே கதையை தொடங்கிவிட்டது. ஆதாப் ஷெஹன்ஷா. என்ன விஷயம் கூறு. ஹுசூர், ஆக்ராவில் தாக்குதல் நடந்துள்ளது.
எங்கே? நான் இதுவரை அவர்களுக்கு பதில் அளிக்கவில்லை. அதற்குள்ளாகவே அவர்கள் தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள். நான் காட்டும் கருணையை பலவீனமாக நினைக்கிறார்கள். ஹுசூர், நாம் இளவரசர் நிகாருக்கு பதில் அளித்தே ஆக வேண்டும். இல்லை அக்கா அவர்களே, யாரோ என் சகோதரியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவருடைய மனதை கலைத்து அதில் நஞ்சை கலக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருப்பது இளவரசர் நிகார் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோ பாருங்கள், எவ்வளவு அப்பாவி மக்களை கொன்று இருக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். தாங்கள் வாளை ஏந்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஹுசூர். உடனடியாக போரை அறிவித்து எதிரிகளை மண்ணோடு மண்ணாக்குங்கள். அக்கா அவர்களே, அப்படி செய்தால் அக்பர் என்ற பெயரை அளித்த மக்கள் என்ன செய்வார்கள்? அவரை தக்க மரியாதையோடு முகலாய ஆட்சியாளராக ஆக்க விரும்புகிறேன். என் தந்தையின் கனவை நிறைவேற்ற விரும்புகிறேன். நான் என் சகோதரியை கொல்ல மாட்டேன். நாம் விரைந்து ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அக்கா அவர்களே. இதற்கு ஷெஹன்ஷா அவர்கள் சம்மதம் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இளவரசி நிகார் தரப்பிலிருந்து போர் பிரகடனம் தெளிவாக வந்துவிட்டது. இனியும் நாம் சுதாரிக்கவில்லை என்றால் ஆக்ராவின் கதையே முடிந்துவிடும். வாருங்கள். ஷெஹன்ஷா, தங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் இப்பொழுது நிலைமை என்னவென்றால் ஆக்ரா போருக்கு தயாராக வேண்டிய நிலையில் உள்ளது. இல்லை ஜோதா பேகம், என்னால் யுத்தத்தை அறிவிக்க முடியாது. இன்று நடந்த பிரச்சனைக்கு பிறகு எனது சகோதரின் சந்தேகத்தை நான் தீர்க்க வேண்டும். அதன் பிறகு போரை அறிவிப்பது சரியான தீர்வாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். நாம் இப்போருக்கு புது திட்டத்தை அமைக்க வேண்டும். ஷெஹன்ஷா தற்போது சரியான மனநிலையில் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக நாம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்பது பொருள் அல்ல. தாங்கள் கூறுவதை நானும் ஆமோதிக்கிறேன் தோடர்மல் அவர்களே. ஒருவேளை ஷெஹன்ஷா போருக்கு அறிவித்து விட்டால் அதற்கு முன்னரே நாம் தயாராக இருப்பது நல்லதாகும். அனைத்திற்கும் முன்பாக நாம் கோட்டையை சுற்றி வீரர்களை நிற்க வைக்க வேண்டும். நிகாரையும் சாந்த் பேகத்தையும் தேடிக்கொண்டு பல வீரர்கள் தொலைவாக சென்று விட்டார்கள். அவர்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்ப்பதற்கு நேரம் பிடிக்கும். படைபலம் குறைந்தால் பிரச்சனை வரும் என்று தாங்கள் கூறுகிறீர்கள் அல்லவா? நிச்சயமாக. ஆதாப் ஹுசூர். என்ன செய்தி? ஹுசூர், நம்மை தாக்கியவர்கள் ஒரு படையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. வெவ்வேறு ராஜ்யத்தைச் சேர்ந்த வீரர்கள் ஒன்றாக வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு உத்தரவு காபூலில் இருந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காபூலில் இருந்தா? இவர்கள் அனைவரும் மகாச்சூச்சக்கின் படையினர். நீ தெரிந்துதான் இப்படி கூறுகிறாயா? ஒருவேளை இந்த செய்தி பொய்யாக இருந்தால் உனது தலை கொய்யப்படும். ஹுசூர், நான் கூறுவது முற்றிலும் உண்மை. பேகம் மகாச்சூச்சக்கின் படைகள் தான் இவை. இதனுடைய தளபதி இளவரசி நிகார் ஆவார். ஷெஹன்ஷா, நீங்கள் யுத்தத்திலிருந்து பின்வாங்க இயலாது. அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது போன்ற நிலையில் நாம் எதுவும் செய்யாமல் இருந்தால் நாம் தோற்பது நிச்சயமாகும். நீங்கள் இனி காலம் தாழ்த்தக்கூடாது ஷெஹன்ஷா. ஒருவேளை நீங்கள் அவ்வாறு செய்தால் பிறகு அதன் விளைவுகளை உங்கள் சேனைகளும் பிரஜைகளும் அனுபவிப்பார்கள்.
ஒரு ராஜாவின் தர்மம். ராஜ்யத்தில் யுத்தம் நடக்கும் பொழுது யுத்த களத்திற்கு அவர் நிச்சயம் செல்ல வேண்டும். நீங்கள் உங்கள் தர்மத்தையும் கடமையையும் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் பிரஜைகளை காப்பாற்றியே தீர வேண்டும். உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையில்தான் மக்கள் உங்களை அக்பர் என்று அழைக்கிறார்கள். ஷேன்ஷா, சில சமயத்தில் நம்மவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை திருத்துவதற்கு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கம்சன் கிருஷ்ணனுடைய தாய்மாமன் ஆவார். அதர்மம் வழியில் நடந்ததால் கிருஷ்ணர் சொந்த தாய்மாமன் என்று விட்டு விட்டாரா? இல்லையே, கிருஷ்ணர் அவரை சம்ஹாரம் செய்து விட்டார். அதே போல்தான் உங்களுடைய சகோதரி நிகார் யுத்தம் என்று அறிவித்து தவறு செய்து விட்டார். அதனால் நீங்களும் அவரை எதிர்த்து யுத்தம் செய்தாக வேண்டும். ஒரு அண்ணனாக அல்ல, ஷேன்ஷாவாக. ஷேன்ஷா, நீங்கள் உங்கள் தர்மத்தையும் கடமையையும் நிறைவேற்ற வேண்டும். ஜோதா பேகம், எனது கனவையும் பொறுப்பையும் நீங்கள் எனக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஷேன்ஷாவாக எனது முடிவுகளை நானே எடுத்துக்கொள்கிறேன். இந்நேரத்தில் என்னை சற்று தனிமையில் விட்டுவிடுங்கள் ஜோதா பேகம். இன்று முதல் முறையாக நான் வருத்தப்படுகிறேன் பேகம் மகாஷூஷக்கின் மகனாக பிறந்ததற்கு. என் தாயார் அண்ணனை விருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவர் இந்தளவுக்கு துணிவார் என்பதை நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. ஹோஷியார், சரியாக விளையாடு. ஏதோ குழந்தையை போல் விளையாடி கொண்டிருக்கிறாய். எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கவே இல்லை. நான் திறமையாகத்தான் ஆடுகிறேன் ஊசூர். இதுதான் உனது திறமை என்றால் நீ என்னுடன் விளையாட தகுதியானவள் அல்ல, முட்டாளே. பேகம் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜோதா பேகம் வந்திருக்கிறார். ஜோதா பேகமா? இங்க இந்த நேரத்திலா? உள்ளே வர சொல். ஹோஷியார், நீ செல். உத்தரவு. வணக்கம் ருக்கையா பேகம். ஜோதா பேகம், இது ஷெஹன்ஷாவின் அறை இல்லையே. நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் இங்கு கிளம்பி வருவதற்கு. மன்னித்துக் கொள்ளுங்கள், முக்கியமான விஷயமாகத்தான் நான் வந்திருக்கிறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இவ்வாறு வந்து எனது பொழுதை வீணடிக்கிறீர்கள். விஷயம் ஷெஹன்ஷாவை பற்றியது ருக்கையா பேகம். அப்பொழுது எதற்காக என்னிடம் வர வேண்டும்? தாங்கள் தானே ஷெஹன்ஷாவை இப்பொழுது பார்த்துக் கொள்கிறீர்கள், இல்லையா? ருக்கையா பேகம், இது கிண்டல் செய்வதற்கான நேரம் அல்ல. ஷெஹன்ஷாவை பற்றி உங்களுக்கு அக்கறை உள்ளது என்று நினைத்துதான் நான் வந்தேன். ஆகையால் உங்களை தொந்தரவு செய்து விட்டேன். கூறுங்கள், என்ன விஷயம்? விஷயம் என்னவென்றால், நிகார் ஷெஹன்ஷாவுடைய அக்காவாக இருக்கலாம். இருவர் உடலிலும் ஒரே ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நிகார் யுத்தம் அறிவித்து விட்டார். நிகார் தன் படையை கொண்டு ஆக்ராவை தாக்கி இருக்கிறார் ருக்கையா பேகம். ஆனால் ஷெஹன்ஷாவோ நிகாரோடு யுத்தம் செய்வதற்கு விரும்பவில்லை. நீங்களே கூறுங்கள், இது போன்ற சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நீங்கள் ஷெஹன்ஷாவிடம் தான் செல்ல வேண்டும். எதற்கு என்னிடம் வந்துள்ளீர்கள்? ஏனென்றால் உங்களுக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். நீங்கள் அவருடைய முதல் பேகம், அவருடைய பாலிய சிநேகிதி. ஷெஹன்ஷா அவர்கள் உங்கள் பேச்சை கேட்கிறார், உங்களை மதிக்கிறார். மக்களை காப்பாற்றுவதற்கு ஷெஹன்ஷா யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் தான் அவருக்கு அறிவுரை கூற வேண்டும் ருக்கையா பேகம். ஷெஹன்ஷாவிற்கு எவ்வாறு புரிய வைக்க வேண்டும் என்று தங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. விஷயம் ஷெஹன்ஷாவை புரிந்து கொள்வது என்றால், இப்பொழுதெல்லாம் அவரை பற்றி தங்களுக்குத்தானே நன்றாக தெரியும். என்னை விட நன்றாக ஷெஹன்ஷாவிற்கு தாங்கள் தான் புரிய வைக்க முடியும். விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்று தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஷெஹன்ஷா அவர்கள் யுத்தம் செய்வதற்கு மறுத்துவிட்டார். ஒருவேளை அவர் நிகாருக்கு எதிராக வாளை உயர்த்தினாலும் அவர் முழு மனதோடு போராடப் போவதில்லை. அவ்வாறென்றால் ஜலால் தனது சகோதரிக்கு எதிராக போரிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, நிகாரை தன்னிடம் வசப்படுத்தி வைத்திருக்கிறார்களே அந்த எதிரிகள், அவர்களுக்கு எதிராகத்தான் போராட சொல்கிறேன். நிகாருடைய படைகள் ஷெஹன்ஷாவை சுற்றி வளைத்து அவரை கைது செய்து துன்புறுத்துவதற்கு முன்பாகவே நாம் ஷெஹன்ஷா அவர்களை காப்பாற்ற வேண்டும். அபு மாலி இந்த போரை தனக்கு சாதகமாக பயன்படுத்தப் போவதாக கேள்விப்பட்டேன். இது போன்ற கொடூர தாக்குதலால் அப்பாவி மக்கள் ரத்தம் சிந்தக்கூடாது என்று நினைக்கிறேன். நீங்கள் முகலாய ராஜ்யத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்காக, ஷெஹன்ஷாவின் புகழை காப்பாற்றுவதற்காக, அப்பாவி மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக உதவி புரிய மாட்டீர்களா? நள்ளிரவு ஆகிவிட்டது ஜோதா பேகம். இது நான் ஓய்வெடுக்கும் நேரம்.
தாங்கள் செல்லலாம். என்ன? முகலாய ராஜ்யத்திற்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது? தங்களுக்கு உறக்கம் வருகின்றதா? ராஜ்யத்தை பார்த்துக் கொள்ள ஷெஹன்ஷா இருக்கிறார். எனது உறக்கத்திற்கு இடையூறு வருவதை நான் விரும்ப மாட்டேன். தாங்கள் செல்லலாம். கட்டளையிடுங்கள் பேகம் சாஹிபா. ஹோஷியார், மனிதர்களை வைத்தாடும் சதுரங்கத்தில் நான் ஷெஹன்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் சென்று கூறு. மன்னிக்க வேண்டும் பேகம் சாஹிபா. தாங்கள் சதுரங்கம் விளையாட வேண்டும் என்ற செய்தியைத்தான் ஜோதா பேகம் சொல்லிச் சென்றாரா? நான் என்ன கூறுகின்றேனோ அதை மட்டும் செய். செல்லுங்கிருந்து. உத்தரவு. முட்டாள். நீ என்னை வர சொன்னாயா? ஆம் ஷெஹன்ஷா, தங்களுடன் சதுரங்கம் விளையாடி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதற்காகத்தான் நான் தங்களை அழைத்தேன். ஆக்ராவே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்நேரத்தில் நீ என்னோட சதுரங்கம் விளையாட வேண்டுமா? நானும் அதையேத்தான் கூறுகிறேன் ஷெஹன்ஷா. போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. இது சதுரங்கம் விளையாடும் சமயமும் அல்ல. நமது உணர்வுகள் விளையாட அனுமதிக்கவும் கூடாது. முகலாய சாம்ராஜ்யம் தீப்பற்றி எரிகிறது. ஆனால் தங்கள் சகோதரி ஏமாற்றி விட்டாள் என்று மனமுடைந்து போயிருக்கிறீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. தாங்கள் ஒரு சகோதரன் மட்டுமல்ல, இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா. தாங்கள் ஒரு ஷெஹன்ஷா. எப்பொழுதும் ஷெஹன்ஷாவாகத்தான் இருக்க வேண்டும். மகன், சகோதரன், கணவன் எல்லாம் பின்புதான். அவரின் முதல் உறவு எப்பொழுதுமே அரியணைதான். மற்ற உறவுகள் எல்லாம் அதற்கு பிறகுதான். நான் ஒப்புக்கொள்கிறேன், தங்களுக்கு ஒரு இதயம் இருக்கிறது என்பதை, காதலை உணர்ந்து விட்டீர்கள் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது ராஜ்யத்திற்கு இதயமுள்ள காதலனோ இரக்கமுள்ள சகோதரனோ தேவையில்லை. ஒரு மாவீரன் தான் தற்பொழுது அவசியம். முன்பிருந்த மாவீரன் ஜலால் தான் தேவை. தன் தலையெழுத்தை தன் வாளை கொண்டு எழுதிய ஜலால், எதிரிகளின் தலையை வெட்டி உருட்டி விளையாடிய அந்த ஜலால் தான் இப்பொழுது தேவை. தன்னுடைய 14 வயதில் அரியணையில் அமர்ந்த அந்த மாவீரன் ஜலால் தான் தற்பொழுது தேவை. 9வது வயதில் தன் வாளை உயர்த்திய ஜலால் தான் நமக்கு தேவை. தாங்கள் ஒரு ஷெஹன்ஷா ஜலால். உணர்ச்சிகள் எனும் சுமையை தூக்கி எறியுங்கள். உடனே போருக்கு தயாராகுங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் ஜலால். ஒன்று, தங்கள் வாளை கொண்டு புது சரித்திரத்தை எழுத வேண்டும். இல்லை என்றால் நமது இந்த ராஜ்யம் சரித்திரத்தில் மட்டுமே இருக்கும். எனக்கு புரிகிறது ஜலால். தங்கள் சகோதரியை எதிர்த்து தங்கள் வாளை உயர்த்த இயலாது. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களை வென்று உங்களது எதிரிகள் உங்களுடைய வேகங்களை வெற்றிக்கு அடையாளமாக எடுத்து சென்று விட்டால் பிறகு உங்களால் அதை ஜீரணிக்க முடியுமா? முகலாய ராஜ்யத்தின் மகாராணியை ஒரு குற்றவாளியை போல் கைது செய்து அவர்களுக்கு தாசியாக்கி வைத்துக் கொண்டால் உங்களால் அதை பொறுத்துக் கொள்ள இயலுமா? என்னால் அப்படி செய்ய முடியாது ருக்கையா. நிகார் என்னுடைய சகோதரி. இச்சமயம் அவர் ஒரு எதிரிதான் ஷெஹன்ஷா. அவர் தங்கள் சகோதரியாக இருந்திருந்தால் உங்களுக்கு நஞ்சளித்து உங்களை கொல்ல துணிந்திருக்க மாட்டார். அவர் உங்கள் சகோதரியாக இருந்திருந்தால் போர் அறிவித்திருக்க மாட்டார். தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளுமாறு அவர் கேட்டிருக்க மாட்டார். ஷெஹன்ஷா, அவர் வெறும் ஒரு எதிரிதான். ஏன் நிகார் அவ்வாறு செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் அவரின் படையினர் அவர்களை எவ்வாறு நம்புவது? தாங்கள் போருக்கு தயாராகியே தீர வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்காக, முகலாய சாம்ராஜ்யத்தின் புகழுக்காக. இறைவனடி சேர்ந்த பாஷா ஹுமாயூன் அவர்களின் புகழை காப்பதற்கு. ஷெஹன்ஷா, தாங்கள் உங்கள் சகோதரிக்கு எதிராக வாளை ஓங்க வேண்டும் என்று நான் கூற வரவில்லை. ஆனால் நீங்கள் வாளை ஓங்கியே ஆக வேண்டும். யாருக்கு எதிராக? நிகாரை பயன்படுத்திக் கொண்டார்களே, அவர்களுக்கு எதிராக. தாங்கள் இந்த போரில் வென்றே ஆக வேண்டும். தனது சொந்த சகோதரியையே தண்டித்தாரே அந்த ஜலால் எங்கே? தனது பெரியம்மாவையே தண்டித்த அந்த ஜலால் எங்கே? முகலாய சாம்ராஜ்யத்தை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்கவே மாட்டார் அந்த ஜலால். புரிந்து கொள்ளுங்கள் ஜலால், புரிந்து கொள்ளுங்கள். இது கைகளை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் சமயம் அல்ல. இந்த சமயம் எதிரிகளின் தலையை வெட்ட வேண்டிய சமயம். ஒரு ஷெஹன்ஷாவாக தாங்கள் செய்து கொடுத்த சத்தியங்களை நிறைவேற்ற வேண்டிய சமயம் இது.
சில நேரங்களில் நம்முடையவர்கள் தடமாறி செல்லும் பொழுது அவர்களை மீண்டும் வழிக்கு கொண்டு வருவதற்காக அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கம்சன் கிருஷ்ணனுடைய தாய்மாமன் ஆவார். அதர்மம் வழியில் நடந்ததால் கிருஷ்ணர் சொந்த தாய்மாமன் என்று விட்டு விட்டாரா? இல்லையே. தனது சகோதரியையே தண்டித்து அந்த ஜலால் எங்கே? யுத்தத்தை தொடங்கியது தங்களுடைய சகோதரி நிகார் ஆவார். தாங்களும் அவரோடு யுத்தம் புரிய வேண்டும். ஒரு அண்ணனாக அல்ல, ஷெஹன்ஷாவாக.